பேபி ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதும் இஸ் குவைட் அ காமன் திங் தானே. நம்மளும் என்ன ஒரு வாட்டியும் நம்ம என்ன அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். அப்பப்போ நம்மளும் எக்ஸைட் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் காமா இருப்போம்ல. இட்ஸ் அ காமன் ஃபேஸ். யூஸ்வலா என்ன ஆகும்னா 2வது, 2nd ஆர் 3rd பிரெக்னன்சில அம்மாவோட வயிறு கொஞ்சம் ஃபிளாபியா இருக்கும் போது இன்னும் கிக்ஸ் இன்னும் ஆப்வியஸா தெரியும். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில அம்மாவோட வயிறு ரொம்ப திக்கா ஸ்ட்ரெச்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது, அவ்வளோ தெரியாது. ஆனா 2nd, 3rdல பயங்கரமா தெரியும். இட்ஸ் காமன் ஒன்லி. ஆனா என்ன அவங்கள காம்லாம் வெளில சும்மா ஓடுற குழந்தைய நம்மளால மால்ல பிடிச்சி வைக்க முடியல, உள்ள இருக்கிற குழந்தைய என்ன பண்ண முடியும். பட் வாட் கேன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப லவுட் மியூசிக் வேண்டாம். அதை ஸ்டார்டில் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்பீக்கர் கிட்டயோ இல்லை ரொம்ப ஒரு எய்தர் வந்து ஒரு தியேட்டர்ஸில் ரொம்ப ஸ்பீக்கர் கிட்ட இருக்க வேண்டாம், போக வேண்டாம்னு நான் சொல்லலை. லவுட் ஜாரிங் மியூசிக்கோ இல்லைன்னா ரொம்ப வந்து ஸ்டார்டில் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். அது காம் பண்ணுறதுக்கு நம்மளே இது ஒன்றும் பண்ண முடியாது. பட் யூ கேன் காம் யுவர் செல்ஃப் டவுன். ஒன்று, யூ கேன் ரீட் அ புக், யூ கேன் லிசன் டு குட் மியூசிக், சாஃப்ட் மியூசிக். ஒரு பேட்டர்ன் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு ரொட்டீன் வச்சுட்டீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் பேபிஸ் காம் ஆகிடும். ஆனால் ஒன்றும் உள்ளே பண்ண முடியாது. அவங்க செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்.